வயநாடு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ள பிரியங்கா காந்தி 2024 டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக உரையாற்றினார். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடந்த விவாதத்தில் பிரியங்கா காந்தி அரசியலமைப்பு பணியில் அம்பேத்கரின் பங்களிப்பை குறிப்பிட்டு தன் உரையை தொடங்கினார். அரசியலமைப்பு மக்களை பாதுகாக்கும் கேடயம் போல உள்ளது. மத்தியில் ஆளும் கட்சி அந்த கேடயத்தை உடைக்க எல்லாவித முயற்சிகளையும் செய்கிறது என்று கூறினார். நீதி பெறுவதற்கான உரிமை தங்களுக்கு இருக்கிறது என்றும் அரசிற்கு எதிராக தாங்கள் குரல் எழுப்ப முடியும் என்றும் மக்கள் அறிந்து கொள்ளும் வலிமையை அரசியலமைப்பு தருகிறது. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதால் அவர்கள் அடிக்கடி அரசியலமைப்பு குறித்து பேசுகிறார்கள். மக்களவைத் தேர்தலில் இதுபோல நடக்காமல் இருந்திருந்தால் பாரதிய ஜனதா அரசியலமைப்பை மாற்றும் வேலையை ஆரம்பித்திருக்கும் என்றும் அவர் கூறினார். அதானி பிரச்சனையை குறிப்பிட்டும் பிரியங்கா காந்தி அரசை தாக்கினார். ஒரே ஒரு தனி நபருக்காக எல்லாம் மாற்றப்படுகிறது. இன்றைய அரசு கோல்டு ஸ்டோரேஜ் எனப்படும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கை அதானிக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு நபருக்காக எல்லாம் மாற்றப்படுவதால் இமாச்சல் பிரதேசத்தில் ஆப்பிள் விவசாயிகள் புலம்புகிறார்கள். ஒருவருக்கு நல்லது செய்ய 142 கோடி இந்தியர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ரயில்வே, விமான நிலையம், துறைமுகம், சுரங்கம் உள்ளிட்ட எல்லா வர்த்தகங்களும் ஒரே நபருக்கு கொடுக்கப்படுகிறது என்று பிரியங்கா சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா தொழிலதிபர் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அவையில் விவாதிக்க அரசு தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். சத்தியம், அஹிம்சை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடந்ததால் உலக அளவில் நம்முடைய சுதந்திர போராட்டம் தனித்துவம் கொண்டதாக உள்ளது என்றும் பிரியங்கா காந்தி பேசினார். உத்தரப்பிரதேசம் சம்பலிலும் மணிப்பூரிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அச்சுறுத்தும் சூழலை உருவாக்குகிறார்கள். சம்பலை சேர்ந்த குடும்பத்தினரை இழந்த சிலர் எங்களை சந்திக்க வந்தார்கள். அவர்களுள் அட்னன், உசைர் என்ற 2 பிள்ளைகளும் வந்தனர். ஒருவனுக்கு என் மகன் வயது, இன்னொருவன் இன்னும் இளையவன் 17 வயது. அவர்கள் தந்தை டெய்லர் வேலை செய்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு கனவு இருந்தது. பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும். ஒருவன் டாக்டராக வேண்டும், மற்றவனும் நன்றாக படித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டார். போலீஸ் அவர்கள் தந்தையை சுட்டு கொன்றுவிட்டது. 17 வயது சிறுவனான அட்னன் தான் நன்றாக படித்து டாக்டராகி தன்னுடைய தந்தையின் கனவை நனவாக்குவேன் என்று கூறினான். இந்த கனவும் நம்பிக்கையும் அவன் உள்ளத்தில் உருவாக இந்திய அரசியலமைப்பே காரணம். லேட்ரல் என்ட்ரி என்னும் நேரடி நியமன முறை மற்றும் தனியார் மயமாக்கல் மூலம் அரசு இடஒதுக்கீட்டு முறை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறது. எல்லோருடைய நிலையை குறித்து அறிந்து அதற்கேற்ப கொள்கைகளை அமைப்பதற்காக நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதையே மக்கள் விரும்புகின்றனர். எதிர்க்கட்சிகள் ஒரே குரலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தும் போது ஆளும் தரப்பு ஆடுமாடும் தாலியும் திருடப்படுவது குறித்து பேசுகிறது என்றும் பிரியங்கா கூறினார். உங்களை காத்துக்கொள்வதற்காக மற்ற நேரங்களில் சரளமாக பேசும் நீங்கள் சில வேளைகளில் ஒரு பெயரை குறிப்பிட தயங்குகிறீர்கள். HAL, பெல், செயில், கெயில், ONGC, NTPC, ரயில்வே, IIT, IIM, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியவரின் பெயரை கூற தயங்குகிறீர்கள். அவரது பெயரை புத்தகங்களிலிருந்து உரைகளிலிருந்து நீங்கள் நீக்கலாம். ஆனால் இந்த நாட்டின் விடுதலையில் இந்த நாட்டை கட்டி எழுப்பியதில் அவரது பங்கை ஒருபோதும் அளிக்க முடியாது என்று தன்னுடைய பூட்டனார் நேருவை பற்றி குறிப்பிட்ட பிரியங்கா காந்தி, பழைய காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் பேசுங்கள் என்று கூறினார். தற்போது காணப்படும் அரசியல் விவாதங்களை தீர்ப்பதற்கு வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரும்படி ஆலோசனை கூறினார். வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்துங்கள், அப்போது உண்மை வெளிப்படும் என்றும் பிரியங்கா காந்தி பேசினார். இதுபோன்ற விரிவான அரசியல் உரைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.